இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களே அன்புடன் வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைகளை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். ஆண்டவர் அநேக உவமைகளின் மூலமாக மக்களுக்கு அவர் போதித்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எளிமையா அவர்களுக்கு புரியணும், அவங்களுக்கு தெரிந்த காரியங்களை சொல்லி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர் என்ன செஞ்சார், பிரசங்கித்தார் அப்படின்றத பார்க்குறோம். இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 26 29 வரைக்கும் ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாய் தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறார் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த ஊமையின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த தானாக இந்த விதை என்ன செய்யறது, வளர்கிறது அப்படின்றத பார்க்குறோம். அவன் என்ன செய்யறான், விதையை மட்டும்தான் விதைக்கிறான், அதுக்கு தண்ணி ஊற்றலை, அதை எதையுமே இது பண்ணல, அதை விதைக்கிறான் அப்படின்றத பார்க்குறோம். இங்கே நிலம் அப்படின்றத எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நம்முடைய உள்ளம், மக்களுடைய உள்ளம், அதாவது ஒரு திருச்சபையின் மக்கள் நற்செய்தி யாருக்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அதை தான் நிலம் அப்படின்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ விதைக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சுவிசேஷத்தை விதைக்கிறார். இந்த நாட்கள்ல நற்செய்தி நம்ம சொல்லுகிறவர்களாக நம்ம காணப்படணும் அப்படின்றது, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை நம்ம செய்யணும் அப்படின்றதுக்கு ஒப்பனையாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விதை எதை பற்றியது அப்படின்னா, பரலோகத்தை பற்றியது, அவருடைய சுவிசேஷத்தை பற்றியது, தேவனுடைய வார்த்தை தான் அந்த விதை. நம்ம அப்போ அந்த விதைகளை நம்ம விதைக்கிறோம். இந்த ஓமையில பார்க்கும்போது இந்த மனுஷன் அந்த விதையை விதைக்கிறான் அப்படின்றத பார்க்குறோம். ஆனா விதைத்ததுக்கு அப்புறம் அது வளர்றதுக்கு அவன் எந்த காரியத்தையும் அவன் எடுத்துக்கொண்டான் அப்படின்றத அது சொல்லல. அவன் இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்கிற அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்போ அவனுக்கு தெரியாமலே விதைத்து பயிராகிறது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம அநேக நேரங்களில் ஆண்டவருடைய நற்செய்தியை, ஆண்டவரை பற்றி, அவருடைய அன்பை, அவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நம்ம சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். சொல்லிட்டு அதுல எந்த விதமான பலனோ இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம சோர்வுற்றவர்களாக நம்ம காணப்படுகிறோம். நம்முடைய வேலை என்ன அப்படின்னா, நம்ம விதைக்கிறது தான். அந்த இடத்துல நம்ம விதைத்து கொண்டு வரணும். அது எப்போ முளைக்கும், அது எப்போ பயிர் விளையும் அப்படின்றது ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். பவுல் ஒரு வசனத்துல சொல்வாரு, பவுல் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்தது யாரு, தேவன். அப்போ நம்ம ஒருத்தங்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்றோம், அநேகருக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லுகிறோம். அந்த காரியத்துல இருந்து அவங்களுக்கு அதுல எந்த விதமான பலனும் அவங்ககிட்ட இருந்து நம்ம வரல அப்படின்னு சொன்னா நம்ம மிகவும் சோர்வுள்ளவர்களாக நம்ம காணப்படுவோம். அநேக நாட்களாக ஒரு குறிப்பிட்ட நபருக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அவங்களுக்கு எப்பெல்லாம் நம்ம ஆண்டவருடைய அன்பை சொல்ல முடியுமோ நம்முடைய செயல்களால் நம்முடைய சொல்லாலோ நம்ம சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனா இன்னும் அவங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக மாறலையே அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம கவலைப்படுகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய காரியங்களை நீங்க செய்து கொண்டிருங்க, அவர் விளைய செய்கிற தேவனா இருக்கிறார். நம்ம ராத்திரி தூங்கி பகல்ல எழும்பும் போது அந்த விதை எப்படி முளைத்ததோ அது போல நமக்கு தெரியாம அந்த விதை அவங்களுடைய வாழ்க்கையில முளைக்கிறதாய் காணப்படும் அப்படின்றதுல இந்த வசனத்துல நம்ம கற்றுக்கொள்ளலாம். அப்போ யாருக்கெல்லாம் நீங்க சுவிசேஷம் சொல்றீங்க, யாருக்காக நீங்க அதிகமா ரட்சிப்பு, அவங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறணும்னு சொல்லி பிரயாசப்படுறீங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, அந்த விதையை நீங்க விதைச்சிட்டீங்க, சொல்லிட்டீங்க, அவங்களுடைய செயலினால அவங்களுக்கு காண்பித்துட்டீங்க அப்படின்னா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதை தேவன் விளைய செய்வார். அநேக நேரங்களில் நம்ம யாருக்காவது சுவிசேஷம் சொல்லி அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப பெருமை பாராட்டுகிறவர்களாக காணப்படும். இவங்க ஏன் மூலமா தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, நான் இவங்களுக்கு பைபிள் கொடுத்தேன், இவங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொன்னேன், நான் இவங்களை இந்த இடத்துக்கு
இடத்துக்கு கூட்டிட்டு போனேன், அதனாலதான் அவங்கள ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து நாம் பெருமை பாராட்டுகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். அப்படியும் செய்யக்கூடாது. ஏன்னா தேவனே விளைய செய்கிறவர், சகல பெருமையும் கனமும் அவருக்கு தான் போகணும் இந்த காரியத்துல. அப்போ இப்படிப்பட்டதான சுவிசேஷ காரியங்களை நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கும் போது சோர்வுகள் வராதபடி ஆண்டவர் ஏற்ற வேலையில அதை விளைய செய்வார் அப்படின்ற நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்து கொண்டிருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ரட்சிப்புக்காக, நமக்கு நெருங்கிய நண்பர்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோமா? நாம் விதைத்து விட்டோமா? நாம் ஆண்டுடைய சமூகத்தில் அமைதியோடு காத்திருக்கலாம். விளைய செய்கிற தேவன் ஏற்ற வேலையிலே விளைய செய்வார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த மக்களுடைய உள்ளத்துல எப்போ விதைக்கிறோமோ, எப்போ நம்மளால முடியுமோ அப்போ நம்ம விதைத்துக்கலாம். எப்போ அவங்களுக்கு அறுவடை காலம் வருமோ ஆண்டவர் அதை விளைய செய்வார். இந்த காரியங்கள் முடிந்ததுக்கு அப்புறம் இந்த அறுவடை அப்படின்ற ஒரு இது வரும்போது ஆண்டவர் இந்த பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே அறுக்கிறதற்கு என்ன செய்யறாரு? ஆட்களை அனுப்புகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ அறுப்பு காலம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தின் முடிவு காலம். அந்த காலத்துல ஆண்டவர் நிச்சயமா அந்த பயிரை அறுவடை செய்கிறாரு. அப்போ நம்ம பயிர் அறுவடை செய்யும் போது நாம் எப்படிப்பட்டவர்களா நம்ம இருக்க போறோம்? ஒருவேளை நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, நாம் அந்த அறுவடையில நம்ம எந்த இடத்துல போவோம்? ஒருவேளை நம்ம அறுவடையில நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளவர்களாய் பரலோகத்துல சேர்த்து கொள்ளப்படுவோமா, இல்ல நம்ம அவியாத அக்கினியாகிய நரகத்துக்கு போவோமா அப்படின்றத கூட நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்ம சுவிசேஷமாய், ஆண்டோடைய சுவிசேஷம் நம்மிடத்தில் விதையாய் நம்முடைய உள்ளத்துல விதைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய செயலாற்றல் என்ன, நாம் எப்படி இருக்கோம் அப்படின்றத சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். மற்றவர்களுக்காக நம்ம செயல்படும் போது எந்தெந்த காரியங்களை செய்யணும் அப்படின்றத நம்ம சிந்தித்த நம்ம அழைக்கப்படுகிறோம். அனைத்து இந்த மக்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். அநேக நேரத்துல நம்ம சுவிசேஷத்தை அவங்ககிட்ட சொல்லுவோம், சாட்சிகளை நம்ம சொல்லுவோம், என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இதை செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்கள்ல அவங்களுக்கு சொல்லிக்கிறவர்களா நம்ம காணப்படுவோம். ஆனா நம்முடைய செயல்கள் எப்படி காணப்படுகிறது? நாம் நற்செயல் செய்கிறவர்களாக காணப்படுகிறோமா? நம்ம சொல்லால மாத்திரம் இல்ல, நம்முடைய செயலாலும் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக, அவருடைய ராஜ்யத்துக்குரிய விதைகளை விதைக்கிறவர்களாக நம்ம காணப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் ஆண்டவரே இயேசப்பா, இந்த விதை என்கிற தானாக அது வளர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த விதைக்கப்பட்ட விதை ஆண்டவரே இயேசப்பா எப்படி வளர்ந்து அது பயிராய் வளர்ந்து ஆண்டவரே இயேசப்பா அறுவடைக்கு அது தயாரானதோ, அது போல எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய உள்ளத்துல விதைக்கப்பட்ட விதையும் அப்படி பயிராகணும் அப்படின்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல எங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கு நாங்கள் விதைக்கப்பட்ட சுவிசேஷமாகிய விதை, எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக நாங்கள் எடுக்கப்பட்ட முயற்சிகள் எல்லாம் வாய்க்க பண்ணும்படியாக உம்மிடத்துல நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ரட்சிப்பு எங்களால் உண்டானதல்ல, உங்களால் உண்டானது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆண்டவரே உமக்கு சகல கனமும் துதியை செலுத்துகிறவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க. எங்களை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்க. இப்படிப்பட்டதான கிருபை வல்லமைகளை எங்களுக்கு தந்தருளுங்க. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே மற்றவர்களுக்கு அதிகமான சுவிசேஷ விதையை விதைக்க கிருபை பாராட்டுவாராக. ஆமேன்.